வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். இலங்கை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு பிணை வழங்கப்பட்டுள்ளது. ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் அரச சொத்துக்களை முறைகேடாக பயன்படுத்தியதற்காக தனது மனைவியின் பட்டமளிப்பு விழாவுக்காக பிரித்தானியா செல்வதற்காக அரச ஜனாதிபதி நிதியத்திலிருந்து தனது சொந்த தேவைக்காக 1.5 மில்லியன் ரூபாவை பயன்படுத்தியதற்காக குற்றப்புலனாய்வுத்துறையினால் விசாரிக்கப்பட்டு குற்றம் நிரூபிக்கப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி நீதிமன்றத்தால் இன்றைய தினமான 26ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தார். இன்றைய நாளான 2வது விசாரணையின் போது பிணை வழங்கப்பட்டிருக்கின்றது. காரணம், உடல்நிலை காரணமாக ஏராளமான நோய்கள் இருப்பதால் பிணை வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் விசாரணை முடியவில்லை. அவருக்கான விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெறுகின்றன. தற்போது உடல்நிலை காரணமாக பிணை வழங்கப்பட்டிருந்தது. ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவாக அரசியல் சட்டத்தரணிகள் உட்பட 500க்கும் மேற்பட்ட சட்டத்தரணிகள் ஆதரவாக நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்தனர். இதில் அரசியல்வாதிகளான சட்டத்தரணிகள் கூடுதலாக பங்கு பெற்றிருந்தார்கள். அத்துடன் அரச சட்டத்தரணிகளாக 4 சட்டத்தரணிகள் சமூகம் அளித்திருந்தனர். ரணில் விக்ரமசிங்க சார்பாக ஆஜராகிய சட்டத்தரணிகள் அவரின் மருத்துவ பரிசோதனை அறிக்கை அங்கு வாசிக்கப்பட்டு அவரின் உடல்நிலை நீதிபதிக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் கடும் விவாதங்களுக்கு பிறகு நீதிபதியால் 3 சரீர பிணையில் விடுதலை செய்யப்பட்டிருந்தார். அவர் நேரடியாக நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை. அவர் மருத்துவமனையிலிருந்து வீடியோ மூலம் இந்த வழக்கு இடம்பெற்றிருந்தது. அதன் அடிப்படையிலேயே அவருக்கான பிணை வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதி அடுத்த வழக்கு விசாரணை நடைபெறவிருக்கின்றது. அதுவரைக்கும் அவருக்கு பிணை வழங்கப்பட்டிருக்கின்றது. ரணிலுக்கு ஆதரவாக இன்று கோட்டை நீதிமன்ற முன்பாக பாரிய ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெற்றன. இது எதிர்க்கட்சிகளின் தூண்டுதலின் அடிப்படையில் எதிர்க்கட்சிகளால் ஒழுங்கமைக்கப்பட்ட இந்த ஆர்ப்பாட்டங்கள் தடுக்கப்பட்டு கலைக்கப்பட்டிருந்தது. ஆகவே மொத்தத்தில் இன்று நீதிமன்ற வளாகம் சட்டத்தரணிகளால் நிரம்பி வழிந்திருந்தது என்பது இங்கு காணக்கூடியதாக இருந்தது. இங்கு இடம்பெற்ற ஆர்ப்பாட்டங்கள், அரசியல்வாதிகளின் எதிர்ப்புகள், இதை பார்க்கும்போது நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட தீர்ப்புகளை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாதவர்களாக, நீதிமன்றத்தின் முடிவுகளை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இந்த ஆர்ப்பாட்டங்களை ஒழுங்குபடுத்தி செய்திருக்கிறார்கள். இங்கு மக்களுக்கு ஒரு நீதி, அரசியல்வாதிகளுக்கு ஒரு நீதியா என்ற இந்த அரசியல்வாதிகளிடம் மக்கள் கேட்பதற்கு தயங்க மாட்டார்கள். அரசாங்க நிதியை சட்டவிரோதமாக பயன்படுத்தினால், இதே பொதுமகனாக இருந்தால் கடுமையான தண்டனைகள், பிணைகள் இல்லாத கடுமையான தண்டனைகள் வழங்கப்பட்டிருக்கும். இது ஒரு அரசியல்வாதி என்றபடியால் அனைத்து அரசியல்வாதிகளும் ஒன்றாக இணைந்து இந்த நீதிமன்ற சட்டங்களை மதிக்காமல், நீதிமன்ற கட்டளையை மதிக்காமல் அவர்கள் செய்கின்ற இந்த செயல்கள் சாதாரண மக்களை என்னவென்றாலும் சட்டத்தின் முன் நிறுத்தலாம், அரசியல்வாதிகளை நிறுத்த முடியாது என்ற அவர்களின் இருமாப்பை இங்கு பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. சட்டம் என்றால் அனைவருக்கும் ஒன்று என்பதையும், நீதிமன்றத்தின் கட்டளைகளையும் நீதிமன்றத்தின் தீர்ப்புகளையும் மதித்து நடக்க வேண்டியது எந்த சமூகமாக இருந்தாலும், எந்த அரசியல்வாதியாக இருந்தாலும் அனைவருக்கும் ஒரே நடைமுறை என்பதை இந்த அரசியல்வாதிகள் விளங்கிக் கொள்ளவில்லை. சாதாரண பொதுமகனுக்கு நீதிகள் வேறு, ஆதரவுகள் வேறு, அரசியல்வாதிகளுக்கு ஆதரவு வேறு என்ற கேள்விகளும் எழத்தான் செய்கின்றன. ஆகவே பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த வழக்கு தீர்ப்புகள் எப்படி நடக்கப் போகின்றது என்பதையும். நான் ஏற்கனவே இந்த செய்தி அறிக்கையில் குறிப்பிட்டது போல் 26ஆம் தேதி அவர் பிணையில் விடுதலை செய்யப்படுவார் என்ற செய்தியை நான் ஏற்கனவே பதிவிட்டிருந்தேன். ஏனென்று சொன்னால், ஒரு அரசியல் சாணக்கியனும் ஒரு தந்திரசாலியான அரசியல்வாதி என குறிப்பிடப்படுகின்ற ரணில் விக்ரமசிங்க, அவரை காப்பாற்றுவதற்கு அரசியல்வாதிகள் முன்னிற்பார்கள் என்பதும், அதேபோன்று உலக நாடுகளில் ஒரு பிரபலியமான ஒரு அரசியல்வாதி என்ற காரணத்தால் உலக நாடுகளின் அழுத்தங்களும் இருக்கின்றன என்பது தொடர்பான செய்தியை நான் ஏற்கனவே பதிவிட்டிருந்தேன். சில வெளிநாட்டு அரசியல்வாதிகளும் குரல் எழுப்பியிருந்தார்கள். முக்கியமாக நோர்வேயின்
அன்றைய கால சமாதான தூதுவராக இருந்த எரிக் ஸ்வெல்ஹேம் அவர் குரல் எழுப்பியிருந்தார். அதே போன்று இன்னும் சில நாடுகள் குரல் எழுப்பியிருந்தன. ஆகவே ரணில் விக்ரமசிங்காவை தடுப்பு காவலில் வைப்பதற்கு பலதரப்பாலும் அழுத்தங்கள் பிரியக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன என்பது தொடர்பான பதிவை நான் ஏற்கனவே பதிவிட்டிருந்தேன். இன்றைய தினம் அவருக்கு பிணை வழங்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு மருத்துவ பிணையாக இருந்தாலும் அரசியல்வாதிகளுக்கு இது சகஜமையா என்ற ஒரு காமெடியையும் இது ஒத்துப்போகின்றது. அரசியல்வாதி எப்படி வேணுமென்றாலும் நடிப்பார்கள், எப்படி வேணுமென்றாலும் அவர்களால் இந்த நாடகங்களை நடத்தி முடிக்க முடியும் என்பதும் இந்த அரசியல்வாதிகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியது அவசியமில்லை. அவர்கள் அரசியலுக்கு புகுந்தவுடனேயே இதை அவர்கள் கற்றுக்கொள்வதும், அதை செய்யாவிட்டால் அரசியலில் இருக்க முடியாது, அதை செய்தால்தான் அரசியலையும் கொண்டு நடத்த முடியும் என்பது இந்த அரசியல்வாதிகளுக்கு தெரியாது ஒன்றுமல்ல. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.